வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் துவய சீதிதிப சர்க்கா, சர்க்கமானது 82. ராமா நிவர்த்தனம். ஸ்ரீ ராமபிரான் அகஸ்திய மாமுனிவர்கிட்டேருந்து விடை பெற்று கொண்டு அயோத்தி பட்டணம் நோக்கி புறப்பட்டு சென்றாராம் என்கின்ற தலைப்பிலும் திரய சீதிதம சர்க்கா, சர்க்கமானது 83. ராஜ சுயாஜி ஹீர்ஷா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய, தம்பியாக இருக்கக்கூடிய பரதன், சத்ருகனன் அவர்கள் இருவரிடமும் நாம் ராஜ சூய யாகம் செஞ்சா என்ன அப்படின்ட்டு ஒரு ஆலோசனையை கேட்டாராம். இந்த 2 தலைப்புகளிலும் சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். அவை அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமாணிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் துவய சீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 82. ராமநிவர்த்தனம். ஸ்ரீ ராமபிரான் மகா மாமுனிவராக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவரிடம் தான் விடை பெற்றுக் கொண்டு அயோத்தி மாநகரத்துக்கு புறப்பட்டு சென்றாராம். உஷேர் வசனமாஜ்ஞாய ராமம் சந்தியாம் உபாசித்தும் உபாக்கிரமாத் சரத் புண்ணியம் அப்சரோ கணசேவிதம். இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் அகஸ்திய மாமுனிவருடைய கட்டளையை ஏற்று உடனடியாக மாலை வேளையில் செய்ய வேண்டிய வைதீக கர்மாக்களை, மாலை கடன்களை நிறைவேற்றுவதற்காக பிரமாதமாக புண்ணியமாக இருக்கக்கூடியதும் அப்சரச பெண்கள் அனைவரும் கூடியிருந்ததுமான அந்த ஏரிக்கு சென்றாராம் ஸ்ரீ ராமபிரான். தத்ரோதகம் உபஸ்பிருஷ்ய
சந்தியாம் மன்வாஸ்ய பశ్చిமாம் ஆசிரமம் பிரவிசத்ராம கும்பயோனேர் மகாத்மனா. உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார், அந்த ஏரியில் ஜலத்தில் வந்து ஸ்நானம் செஞ்சுட்டு, அதாவது நீராடி விட்டு மாலை பொழுதுக்கு வேண்டிய அனைத்து வைதீக கர்மாக்களையும் கடன்களையும் செய்துவிட்டு பிரார்த்தனைகள்லாம் முடித்து கொண்டு மாபெரும் தபசியாக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவருடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தாராம் ஸ்ரீ ராமபிரான். தஸ்யா கஸ்தியோ பகுகுணம் கந்தமூலம் ததௌஷதி சால்யாதீனி பவித்ராணி போஜனார்த்தம் அகல்பயது. உடனே அங்கே அகஸ்திய மாமுனிவர் என்ன பண்ணார், ஸ்ரீ ராமபிரான் எப்படியும் தன்னுடைய வைதிக கர்மாக்களை முடித்துவிட்டு வந்து விடுவார். அவர் வந்த உடனேயே அவருக்கு என்ன பண்ணாராம், பலவிதமான சுவையுள்ள கிழங்குகள், அந்த கிழங்குகளினுடைய வேர்கள் மனிதனுக்கு உடல் வலிமையை கொடுக்கக்கூடியதும் முதுமையே இல்லாம இளமையாகவே என்றைக்கும் அந்த முதுமையை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அனைத்து மூலிகைகளையும் மற்றும் அறுசுவை உணவுகள் எல்லாவற்றையும் ஸ்ரீ மகா மாமுனிவராகப்பட்ட அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு சமர்ப்பித்தாராம். சார் புக்தவான் நரஸ்ரேஷ்டா ததன்மம் ஸ்ததன்ம மிருதோபமம் பிரீதஸ்ய பரிதுஷ்டஸ்ய ராம்ராத்ரீம் சமுபாவிசது. அதாவது ஸ்ரீ ராமபிரான் பிரமாதமான சுவையுடன் கூடிய அமுதத்திற்கு ஒப்பானதாக இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் பிரமாதமாக உண்டுவிட்டு சாப்பிட்டு மகிழ்ந்தார் ஸ்ரீ ராமபிரான். அந்த ஆசிரமத்திலேயே அன்றைய இரவை வந்து கழித்து கொண்டாராம். பிரபாதே கல்யமுக்தாய கிருத்வா கிணிகம் அரிந்தமாக ருஷிம் சமுபசக்ராம கமனாய ரகுத்தமாக. உடனே ஸ்ரீ ராமபிரான் அதிகாலையில் சூரிய பகவான் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே கண் வைத்து கொண்டு மறுபடியும் ஏரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு காலையில் காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு காலையில் செய்ய வேண்டிய வைதிக கர்மாக்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு சரி அகஸ்திய மாமுனிவர் கிட்டக்க வந்து விடைபெற்றுக் கொள்வதற்காக முனிவர் கிட்டக்க வந்து சேர்ந்தாராம் ஸ்ரீ ராமபிரான். அபிவாத்யா பிரவீத் ராமோ மகர்ஷிம் கும்பசம்பவம் ஆப்ருச்சே ஸ்வாம்புரிம் கந்தும் மாமனுஜாத்தும் அர்ஹசி. உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார், மகா மாமுனிவராக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு அபிவாதியை செய்துவிட்டு என்னுடைய அயோத்தியை மாநகர பட்டணத்திற்கு செல்வதற்கு மகா மாமுனிவரே தாங்கள் தான் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். உங்களிடம் அனுமதிக்காக கோரிக்கையை உங்கள் மீது வைக்கின்றேன் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் சொன்னாராம். தன்யோ அஸ்மியனு கிரகீதோஸ்மி தர்சனேன மகாத்மனः द्रष्टुम सैवागमिष्यामि भावनार्थम इहात्मनः. ஸ்ரீ ராமபிரான் சொல்றார் அகஸ்திய மாமுனிவரை பார்த்து, உங்களை போன்ற
மாமுனிவர் மகாத்மாவை நான் தரிசனம் செய்ததினால நான் இந்த பூலோகத்தில் பிறந்த பெரும் பேறு பெற்றவனாகிவிட்டேன். உங்கள்கிட்ட எனக்கு பேரொருள் கிடைக்கதே நான் பெற்றுட்டேன். நீங்க எனக்கு அருளும் பண்ணிட்டு என்னை நானே புனிதப்படுத்திக் கொள்வதற்காக தங்களை தரிசிப்பதற்காக மீண்டும் உங்களை நாடி வருவேன் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் அகஸ்திய மாமுனிவர்கிட்ட சொன்னாராம். ததா வரதி காகுஸ்தே வாக்கியமத் புத தர்சனம் உவாச பரம பிரீதோ தர்மணேந்திரஸ்த போதனஹா. ஸ்ரீ ராமபிரான் ஏன் இந்த மாதிரி சொல்றார்? அவர் தான் மகாவிஷ்ணுவாச்ச. அவர் போய் அந்த பிராமணனுடைய அவருடைய காலில் போய் இவர் நமஸ்காரம் பண்ணலாமா? தெய்வத்துக்கு தானே எல்லாரும் பண்ணணும். இல்லை, ஏற்கனவே வேத தர்ம சாஸ்திரத்தில் இதே ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் சொல்லிருக்கா என்னன்னா, பிராமணன் தெய்வத்தை விட மேலானவன். ஏன்னா அவன் வேதம் படிச்சிருக்கான். அவன் வேதமானது ஓத ஓததான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சக்தியானது வருது. அதனால அவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே சொல்லிருக்கா இதுல தர்மசாஸ்திரத்துல. அதனால தான் இங்க ஸ்ரீ ராமபிரான் அந்த மாதிரி செய்கிறார். அவர் பிராமணர்களுக்கு எப்பயுமே அவர் செய்வார். சாதாரண சந்தியாவந்தனம் பண்றவாளை பார்த்தாலே அவர் வணங்குவார். இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்டார் அகஸ்திய மாமுனிவர் ஞானத்தை அடைவதற்கு அறத்தையே, அதாவது தர்மத்தையே, நடப்பதையே சாதனமாக கொண்ட, தவத்திலேயே தவம் செய்வதிலேயே மகா செல்வராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் மிகவும் மன மகிழ்ச்சியோட ஸ்ரீ ராமபிரானுக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, அத்ய புதமிதம் வாக்கியம் தவராம சுபாட்சரம் பாவன சர்வபூதானாம் துவமேவ ரகுநந்தனா முகூர்த்தமபி ராமத்வம் ஏச பஷ்யந்தி கேசனா பாவிதா ஸ்வர்கபூதாஸ்ய பூஜ்யாஸ்தே சர்வதேவதைஹி. இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சொல்றார், அப்பா ரகுநந்தனா, நீ கூறிய மங்களமான சொற்கள் அனைத்துமே மிகவும் அற்புதமானவையாக இருந்தது. உன்னை தெரியுமா ராமா, நீ அனைத்து உயிர் பிராணிகளையுமே உயிர்களையும் புனிதப்படுத்தக்கூடியவன் நீ அல்லவா? நீ தான் மகாவிஷ்ணுவாச்ச, நீ தான் எல்லாரையும் செய்கிற. ராமா, உன்னை இந்த உயிர் பிராணிகள், உயிர் பிராணிகள்னா விலங்கு மட்டும் கிடையாது, மனிதனும் சரி, மனிதனும் உயிர் பிராணி தான். அவர்கள் அனைவரும் உன்னை சிறிது நேரம், ஒரு நிமிஷம் உன்னை பார்த்தாலே போதும், அதாவது உன்னோட சித்திரப்படத்திலேயோ இல்லை அவருடைய ஹிருதயத்திலேயோ உன்னை வச்சிருந்தோ, இல்லை ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு சிலையாகவோ இல்லை ஒரு ஜோதி ஸ்வரூபமாக தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் ஒன்றை நினைச்சிட்டு இருக்காளோ, அவர்களுடைய பாவங்கள்லாம் நீங்க பெற்றுவிட்டது. அப்படி அவ பாவங்கள்லாம் நீங்க பெற்று அவ தேவலோகத்துக்கு போறா. அந்த இடத்துல தேவதைகளால இவா ரொம்பவும் போற்றப்படுகின்றார்கள். இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரம் சொல்லிருக்கு ராமா அப்படின்னுட்டு அகஸ்திய மாமுனிவர் சொல்றார். ஒவ்வொரு வேத தர்ம சாஸ்திரத்தையும் இம்மேப்பட்டு வர ஸ்லோகத்தில் சொல்றார். எல்லாமே வேத தர்ம சாஸ்திரம் சொல்லிருக்கிறது தான்.
ஏசத்வாம் கோர சக்ஷுர்பி பஷ்யந்தி பிராணினோ புவி ஹதாஸ்தே யமதண்டேனா சத்யோ நிரயகாமினஹ. ராமா, இந்த பூவுலகம் மண்ணுலகம் இருக்கே, இந்த மண்ணுலகத்துல எந்த பிராணிகள் உன்னை குரூரமாக பார்க்கின்றதோ, அதாவது குரூரமாகனாக்கா, ஆமா ராமரே இல்லை, அவனும் ஒரு மனுஷன் தானே, அவரை போய் தெய்வம் தெய்வம் சொல்றீங்க அப்படின்னுட்டெல்லாம் யாரெல்லாம் பேசுறாளோ, இல்லை உன்னை யாரெல்லாம் க்ஷீணப்படுத்துறாளோ, இல்லை எந்த மிருகமானது உன்னை க்ஷீணமாக பார்த்து உன்னை ஒரு நாயோ சிங்கமோ புலியோ உன்னை கடிக்கணும்னு இருந்தோ, அவைகள் அனைவரையும் யம தர்மராஜனால் தண்டிக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் அனைவரும் நரகத்தில் போய் விழறா. அவன் நரகத்துல தான் போய் வாசம் செய்யணும் அப்படின்னுட்டு அகஸ்திய மாமுனிவர் வேத தர்ம சாஸ்திரத்தை சொல்றார் ராமபிரான்ட்ட. சஸ்துவம் ரகுஸ்ரேஷ்டா பாவன சர்வதேகினாம் புவித்வாம் கதயந்தோபி சித்திமேஷந்தி ராகவா. இப்போ அகஸ்திய மாமுனிவர் சொல்றார் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, அப்பா நீ ரகுகுலத்துக்கே பிரதானமாக திலகமாக இருக்கக்கூடியவன், அப்படி இருக்கக்கூடியவனே உடல் கொண்ட எல்லா பிராணிகளையும் புனிதப்படுத்தக்கூடிய மகா வல்லமை படைத்தவன் நீ இல்லையா ராகவா? நீதானே எல்லாமே. உலகத்துல உன்னை பற்றி, அதாவது உன்னுடைய இந்த ராமாயணம் எல்லாரும் கதா காலட்சேபம்லாம் பண்றது பார்த்தீங்களா? இப்போ நம்ம சேனல்ல முழு சுலகமும் பிரமாதமா பதிவிடப்பட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதை சொல்றவாளும் இதை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, அதாவது மனசார கேட்கணும், முழுக்கவும் கேட்கணும். அப்படி யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்கள் இப்போ பிறந்தா பார்த்தீங்களா மனிதனாக, உயிர் பிராணியா, இந்த பிறவி பயனை அவர்கள் அடைந்து மோட்சத்தை அடைகிறார்கள் ராமா அப்படின்னுட்டு அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொன்னாராம். கச்ச சாரிஷ்டம் அவ்யக்ரா பந்தானம் அகுதோபயம் பிரசாதி ராஜ்யம் தர்மேனா கதிர்கி ஜகதோ பவான். அதனால ராமா நீ நல்ல மன உறுதியோட இங்கிருந்து தாராளமாக புறப்பட்டு செல்வாயாக. நீ எந்த விஷயத்திலையும் கலங்கவே வேண்டாம் ராமா. நீ செல்லக்கூடிய உனது வழியில் உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் உனக்கு ஏற்படாது. தர்மத்தின்படியே நீ ஆட்சி செலுத்துவாயாக. நான் எதுக்காக இந்த விஷயத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னா ராமா, இந்த உலகம் அனைத்துமே 7 14 லோகம் அனைத்துமே உன்னுடையத்தில் தான் அடங்கி இருக்கிறது. ஆகவே தான் இந்த ஒரு சொற்களை உன்னிடம் சொல்கின்றேன் ராமா அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணாராம் அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு. ஏவமுக்தஸ்து முனினா பிராஞ்சலி பிரக்ரஹோ நிருபாஹ அபியவாதயத ராஜ்ஞஸ் தம் ருஷிம் சத்யசீலம். இந்த மாதிரி அகஸ்திய மாமுனிவர் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அனைத்தையும் சொன்ன உடனேயே, அந்த சொற்களை எல்லாம் சொன்ன உடனும் மன்னராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான்
தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய சிரசின் மேல் தூக்கிக் கொண்டு மீண்டும் சாஷ்டாங்கமாக அகஸ்திய மாமுனிவருடைய திருப்பாதங்கள்ல சாஷ்டாங்கமாக விழுந்து அபிவாதியை பண்ணிக்கொண்டு சத்தியம் தவறாத அந்த முனிவர் இருக்காரு, அகஸ்திய மாமுனிவர் கொஞ்சம் கூட சத்தியத்தை தவறவே மாட்டார். சத்தியம் தவறாத அந்த முனிவரை நமஸ்காரம் செய்து அபிவாதியை செய்தாராம் ஸ்ரீ ராமபிரான். அபிவாத்திய முனி சிரேஷ்டம் தாம்ச சர்வாம்ஸ்த போதனான் அத்தியாரோக ததௌ யக்ர புஷ்பகம் ஹேமபூஷிதம். அதாவது முனிவர்களிலேயே மிகவும் தலை சிறந்தவராக இருக்கக்கூடிய அகஸ்திய மகா முனிவரை ஸ்ரீ ராமபிரான் நமஸ்காரம் செய்து அபிவாதி செய்து வணங்கிவிட்டு மேலும் அங்கிருந்த அனைத்து தவ செல்வர்களையும் நமஸ்காரம் செய்து அவர்களையும் வணங்கிவிட்டு பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்பக விமானத்தில் சிறிதும் சஞ்சலம் இல்லாமல் பிரமாதமான மன மகிழ்ச்சியோட ஸ்ரீ ராமபிரான் அதில் புஷ்ப விமானத்தில் ஏறிக்கொண்டாராம். தம் பிரயாந்தம் முனிகனா யாசீர்வாதை சமந்ததः அபூதயன் மகேந்திராபம் சகசிராட்சம் இவாமராக. அதாவது இந்த மாதிரி ராமபிரான் புறப்படும் பொழுது அந்த விமானத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா பார்க்கறதுக்கு எல்லாருக்கும்? தேவர்கள் இந்திரனானவன் புறப்பட்டு செல்லும் போது அந்த இந்திரனுக்கு ஆசி கூறுவதை போல இந்திரனுக்கு சமமாக ஸ்ரீ ராமபிரான் புறப்பட்டு சென்றபோது முனிவர்களுடைய கூட்டங்கள் எல்லா பக்கங்களில் இருந்தும் ஆசி பண்ணினாலாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு. ஸ்வத ச தத்ருதே ராம புஷ்பகே ஹேமபூஷிதே சசி மேக சமீபஸ்தோ யதா ஜலத ராகமே. பிரமாதமாக பொன் வேலைப்பாடுகளால் நிறைந்திருந்த அந்த புஷ்ப விமானமானது ஆகாயத்தில் சென்றபோது அதில் வீட்டிலிருந்த அமர்ந்திருந்த ஸ்ரீ ராமபிரான் எப்படி இருந்தாலும் தருவா பார்க்கறதுக்கு ஒரு மழை காலமானது இருக்கு. அந்த மழை காலங்களில் மேகங்களிடையே காணப்படக்கூடிய முழு நிலாவை போல அவ்வளவு தூரம் பிரமாதமாக காணப்பட்டாராம் ஸ்ரீ ராமபிரான். ததோ அர்த்த திவசே பிராப்தே பூஜ்யமானஸ் ததஸ்ததः அத்யோயாம் பிராப்ய காகுஸ்தோ மத்திய கக்ஷ்யாம் அவாருகத்து. இவர் இந்த மாதிரி புஷ்ப விமானத்தில் புறப்படும் போதே அந்தந்த இடத்துல அவருக்கு வரவேற்பானது கொடுக்கப்பட்டு அவர்களால் பாராட்டப்பெற்ற ஸ்ரீ ராமபிரான் சூரிய பகவான் உச்சி வேலை நண்பகலில் வருவார். அந்த கடந்த வேளையில் தன்னுடைய அயோத்தி பட்டணத்தை அடைந்து அரண்மனையினுடைய உள்கட்டில் அந்த புஷ்ப விமானத்தோடு அப்படியே இறங்கினாராம் ஸ்ரீ ராமபிரான். ததோ விசுரஜ்ய ருசிரம் புஷ்பகம் காம காமிதத்து விசர்ஜயித்வா கச்சேதி ஸ்வஸ்திதே த்விதி ச பிரபு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஸ்ரீ ராமபிரான்? மனம் போல செல்லக்கூடிய அந்த அழகிய புஷ்பக விமானத்துக்கு நீ உன்னோட இடத்திற்கு தாராளமாக செல்லலாம் அப்படின்ட்டு அதுக்கு விடை கொடுத்து விட்டு நீ கிளம்பி போயிட்டு வா, ஜாக்கிரதையாக போயிட்டு வா, உனக்கு நல்லதே உண்டாகட்டும் அப்படின்னுட்டு ஸ்ரீ
ராமபிரானாகப்பட்டவர் புஷ்ப விமானத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணாராம். கக்ஷாந்தர விநிக்ஷிப்தம் துவாஸ்தம் ராமோ அப்ரவீத்வசः லக்ஷ்மணம் பரதம் சைவா கத்வாதௌ லகுவிக்ரமௌ மமாகம் அனமாக்ஞாய சப்தாபயத மாசிரம். அந்த இடைவெளியில சரி ராமபிரான் என்ன பண்றார், உள்ளே இருந்த வாயிற் காப்பாளனை கூப்பிட்டு, காவல்காரன் இருக்கணும்னா அவனை கூப்பிட்டு, மாவீரர்களாக இருக்கக்கூடிய பரதன் லக்ஷ்மணன் அவர்களிடம் சென்று நான் திரும்ப வந்து விட்டேன் அப்படின்ற இந்த விஷயத்தை கூறு, அவர்களை உடனடியாக என்னை பார்க்கும்படி அவர்களிடம் போய் சொல்வாயாக அப்படின்னு வாயிற் காப்பாளனுக்கு ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் உத்தரவு போட்டாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே द्वयशीतितमसर्गः ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 82வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் 83 சர்க்கः சர்க்கமானது 83. ராஜசுயாஜி ஹீர்ஷா. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார், தன்னுடைய தம்பிகளாகப்பட்ட இளைய சகோதரர்கள் பரதன் லக்ஷ்மணன் அவர்களிடம் நான் ராஜசூயாகம் செய்யலாம் அப்படின்னு இருக்கின்ற ஆலோசனை செஞ்சாராம். என்கின்ற தலைப்பிலே சொல்ல இருக்கின்றோம். தச்ருத்வா பாஷிதம் தஸ்ய ராமஸ்ய கிளிஷ்டகர்மணः துவாஸ்த குமாரா வாஹூய ராகவாய ஞவேதயத். दृष्ट्वा तो राघव प्राप्तौ प्रियौ भरतलक्ष्मणौ परिष्वज्य ततो रामो व्याप्यवेदतु वासः. அதாவது எப்பேற்பட்ட செயல்களாக இருந்தாலும் கஷ்டமான வேலைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் எளிதாக செய்ய முடிக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவர் சொன்ன இந்த ஆணையை கேட்ட உடனேயே அந்த வாசல்ல இருக்கக்கூடிய அந்த வாயிற் காப்பாளன் என்ன பண்ணான், உடனடியாக சென்று பரதன் லக்ஷ்மணன் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு ஸ்ரீ ராமபிரானிடம் அவர்கள் வருகையை தெரிவித்தானா. அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவள் வந்துடுறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னானாம். உடனடியாக பாசம் மிகுந்த பரதன் லட்சுமணர்களை ஸ்ரீ ராமபிரான் பார்த்த உடனேயே அவர்கள் இருவரையும் தன்னுடைய மார்புற கட்டி தழுவிக்கொண்டு அவர்களிடம் ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, கிருதம் மயா யதா தத்யம் துஜகாரியம் அனுத்தமம் தர்மசேது மதோ பூயா கர்த்தமிச்சாமி ராகவௌ. ஸ்ரீ ராமபிரான் சொல்ற பரதன் லக்ஷ்மணன் அவ 2 பேர்கிட்டையும் இந்த பிராமணன் இருக்காரு, அந்த அந்தனருக்கு நான் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியானது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதாவது அவருடைய மகனானவன் மீண்டும் உயிர் பெற்று விட்டான். அதாவது பரத லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார் ராமபிரான், ரகுகுல திலகத்துக்கே மாணிக்கமாக இருக்கக்கூடியவர்களே, அரச தர்மத்தில் எல்லை கோடாக கருதப்படக்கூடிய ராஜசூய யாகம் அதை நான் நடத்தலான்ட்டு என் மனசுல விரும்புறேன் அப்படின்ட்டு பரதன் லட்சுமணன் கேட்டக ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம். அக்ஷய சாவிய எஸ்ஸைவா தர்மசேதுர் மதோமமா தர்ம பிரசாதகம் ஏதத் சர்வா பாப பிரணாசனம். இப்போ சொல்றா ஸ்ரீ ராமபிரான் பரத லட்சுமணன்ட்ட,
இந்த ராஜசூய யாகம்ங்கிறது இருக்கே, அது எப்பொழுதுமே குறையாத அழிவில்லாத நல்ல பயனை அளிக்கக்கூடியது அப்படின்னு தான் என் மனசுல தோன்றது, நான் கருதுகின்றேன். அந்த யாகத்தை செஞ்சோம்னாக்க தர்மமானது இந்த அனைத்து உலகங்களிலும் செழிப்பாக செழிக்க செய்வதாக இருக்கும். எல்லா பாவங்களையும் போக்க வல்லது இந்த ராஜசூய யாகம் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம் பரதன் லட்சுமணன் கிட்டக்க. யுவாபியாம் ஆத்மபூதாபியாம் ராஜசூயம் அனுத்தமம் சகிதோ யுஷ்டுமிச்சாமி தத்ர தர்மோ ஹி சாஸ்வதः. இப்போ சொல்ற ஹே ராமபிரான் பரதன் லட்சுமணன்ட்ட, என்னுடைய உயிராகவே விளங்கக்கூடிய உங்களுடன் நீங்க ரெண்டு பேரும் தான் என் உயிர். கூட போன மாதிரி சத்ருகன் அவன் என் உயிர், மக்கள்லாம் என் உயிர், எல்லாருமே என் உயிர் தான். மிக உயர்ந்ததான இந்த ராஜசூய யாகத்தை செய்வதற்கு நான் கண்டிப்பா ஆசைப்படுறேன், விரும்புறேன். ஏன்னு கேட்டேன்னா, அரச தர்மமானது அதில் தான் நிலை கொண்டு இருக்கின்றது அப்படின்னு ராமபிரான் சொன்னாராம். இஷ்டாதோ ராஜசூயேனா மித்ரசத்ரு நிவர்ஹணா சகூதேன சுயஜ்ஞேனா வர்ணத்வம் உபாகமது. அவர் சொல்றார், ஸ்ரீ ராமபிரான் பரதன் லட்சுமணன் கிட்டக்க, இந்த ராஜசூய யாகம் இருக்கே, இந்த யாகத்தை எதிரிகளெல்லாம் மாய்க்கக்கூடிய மித்ரன்னாக்க இந்திரன் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அக்னியில பிரமாதமாக அந்த அக்னி தேவதைக்கு உண்டான ஹவிசுகள்னாக்க சமீத அன்னம் ஆஜ்யம், ஆஜ்யம்னாக்க நெய், புரச சமைத்து இல்லை அரசு சமைத்து தான் போடணும்னு சொல்லியிருக்கு. அந்த அவிசுகளை அந்த அக்னிகள் சமர்ப்பித்து ராஜசூய யாகம் செய்து இதே இந்திரன் வருணன் அப்படின்ற அந்த ஒரு பதவியையும் சேர்த்து பெற்றான் அப்படின்னு ராமபிரான் பரதன் லட்சுமணன் கிட்டக்க சொல்றாளாம். சோமஸ்ய ராஜசூயேனா யஷ்ட்வா தர்மேண தர்மவித் பிராப்தஸ்ய சர்வலோகேஷு கீர்த்திம் தானம் ச சாஸ்வதம். அதாவது ஸ்ரீ ராமபிரான் சொல்ற, தர்மம் அறிந்த தேவதையாக இருக்கக்கூடிய சோமன் அப்படின்னு ஒரு தேவதை. அந்த சோமன் தேவதை அவனும் ஒருபடியாக இந்த ராஜசூய யாகத்தை செய்து எல்லா உலகங்களிலும் பெரும் புகழையும் நிலையான கௌரவத்தையும் அவர் பெற்றார். அதனால்தான் ஆரம்பிக்கும் போதே சோமனுக்கு சொல்றது, அக்னியே தன்னமமா சோமாய ஸ்வாஹா, சோமாயே தன்னமமா அக்னியே ஸ்வாஹா. அப்போ அந்த இடத்துல பார்த்தேன்னா சோமனுக்குத்தான் அந்த இடத்துல பிரதானமான இடம். இதைத்தான் இங்க ராசி ராமபிரான் சொல்றார். அதனால்தான் இந்த ராமாயணங்கிறது வேதத்தையே படிக்காட்டா கூட வேதம் படிச்ச பலனானது அத்தனையும் கிடைக்கும்ன்றா, வேதமே படிச்ச மாதிரி. அவர் அந்த நிலையான கௌரவத்தையும் அவர் பெற்றார் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். அஸ்வின் நிகதி நிகனி யஸ்திரேயஸ் சிந்தியதாம் தன்மயா சஹா ஹிதம் சாயதி யுக்தம் ச பிரயதோ வக்துமர்ஹதः
உடனே ஸ்ரீ ராமபிரான் சொல்ற, அதனால இன்றைய தினமே நீங்கள் 2 பேரும் இந்த இடத்திலேயே இங்கேயே உட்கார்ந்து கொண்டு எந்த மாதிரியான சடங்கை செய்யலாம், எந்த விதமா நம்ம இந்த யாகத்தை செய்யலாம், நம்மளுடைய மக்களுக்கும் விண்ணுலகில் நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கூட சிதறவிடாத மனசோட சிந்தித்து எனக்கு ஆலோசனை நீங்க 2 பேரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டாராம் ஸ்ரீ ராமபிரான் பரதன் லக்ஷ்மணன் கிட்டக. சித்வாது ராகவஸ்யை தத்வாக்கியம் வாக்கிய விசாரதः பரத பிராஞ்சலிர் பூத்வா வாக்கியமே தது வாசகா. இப்போ பரதன் என்ன பண்ற, அவர் வேத தர்ம சாஸ்திரத்தை எடுத்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ராஜசூய யாகம் பற்றி அவர் சொல்றார். பரதனாகப்பட்டவர் இயல்பாகவே பேச்சிலே மிகவும் வல்லமை பெற்றவர். அப்பேற்பட்டவர் பரதன் ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த அவர் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்டுவிட்டு தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு 2 முழங்கால்களையும் முட்டி போட்டுக்கொண்டு மிகவும் வணக்கத்தோட ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொன்னாராம். தர்மசாஸ்திரத்தை பற்றி வேத தர்மசாஸ்திரத்தை சொல்றார். இந்த ராஜசூய யாகம்னா எப்படி செய்யலாமா கூடாதா? त्वयि धर्म परसादो त्वयि सर्वा वसुंधरा प्रतिष्ठिता महाबाहो यशस्साविद विक्रमा. இப்போ பரதன் சொல்ற ஸ்ரீ ராமபிரான்ட்ட கொஞ்சம் கூட தர்மம் தவறி நடக்காத இருக்கக்கூடியவரே, மாட்சிமை மிக்கவரே, தங்களிடவே உயர்ந்த நெறியான தர்மமானது நிலை கொண்டு இருக்கின்றது. பெருந்தோழரே, இந்த பூமண்டலம் முழுவதுமே தங்களையே தான் ஆதாரமாக கொண்டிருக்கின்றது. மகாவிஷ்ணுவாச்சார் எல்லையில்லா ஆற்றல் கொண்டவரே, தங்களிடம்தான் அனைத்து புகழும் நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றது. இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது அப்படின்னு பரதன் சொன்னாராம் ஸ்ரீ ராமபிரான்ட்ட. மகேபலாஸ்ய சர்வேத்வாம் பிரஜாபதிம் இவாமராக நிரீக்ஷந்தே மகாத்மானம் லோகநாதம் யதாவயம். இப்ப அவர் சொல்ற தேவதைகள்லாம் பிரஜாபதியாக இருக்கக்கூடிய தனந்தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மாவை மகாத்மாவுமாக இருக்கக்கூடிய அவரை அனைத்து உலக தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு கௌரவிப்பதை போல நாங்களும் என்ன சொல்றார் பாருங்க இங்க பரதன், எவ்வளவு தூரம் எவ்வளவு பணிவு. நாங்களும் மற்ற சிற்று அரசர்களும் தங்களையே தானே மகா புருஷராகவும் அனைத்து உலகங்களுக்கும் தலைவராகவும் கருதி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னாராம் பரதன் ஸ்ரீ ராமபிரான்ட்ட. பிரஜாஸ்ய புத்ருவத்ராஜன் பஷ்யந்தி த்வாம் மகாபலா பிருத்திவ்யா கதி பூதோசி பிராணினாமபி ராகவா. இப்போ பரதன் சொல்றார் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, மன்னரே, இந்த பூ உலகத்தில்
அல்ல 14 லோகத்திலேயே சரி உயிர் பிராணிகளாக பிறந்தவர்கள் மற்றும் மனிதர்கள் மக்கள் அனைவருமே உங்களை தானே அவரவர்கள் தந்தையை போலவும் எண்ணி அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் தானே தந்தை, அதுபோலதானே எல்லாரும் எண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அன்பானது உங்க மேல செலுத்துறாளே, செலுத்தி கொண்டுதானே இருக்கா. மகாபலம் பொருந்திய வேந்தரே, இந்த உலகத்திற்கும் உயிர்களுக்கும் தாங்கள் தானே அடைக்கலமாக இருக்க விளங்குகின்றீர்கள் அப்படின்னு அவரையே கேட்டாராம். ஸ்ரீ ராமபிரானியே கேட்டாராம் பரதன். சார் துவமேவம் விதம் யஜ்ஞம் ஆகர்த்தாசி கதம் நிருபா பிருத்திவ்யாம் ராஜவம்சானாம் விநாசோ எத்ர திஷ்யதே. இப்ப சொல்ற வேததர்ம சாஸ்திரத்தில் ராஜசூய யாகமானது எங்க எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்க தெரியுமா தமையனே அண்ணா? உலகத்துல ராஜசூய யாகம் செய்வதால் அரச பரம்பரைகள் அழிந்து போகின்றது, அரச பரம்பரையே இருக்காது அப்படின்றது கண்கூடாக தெரிகின்றது. ஏதாவது சொல்றது சாஸ்திரமே. எதிர்த்து வரும் மன்னர்களோடு நாம் போரிட்டு வெற்றி பெற்றால்தான் ராஜசுகயாமானது செய்ய முடியும். நாம் யாரோட போரிட்டு அவள் சேர்ந்து வெற்றி பெற்றாதான் நாம் அந்த யாகத்தையே செய்ய முடியும். இதுதான் தர்மம். போர் என்றால் அழிவு என்பது நிச்சயம். அதை யாராலையும் தவிர்க்கவே முடியாது. வேந்தரே, அப்படி இருக்கும் பொழுது இந்த வேள்வி இந்த யாகத்தை செய்ய ராஜசூய யாகத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது தங்களுக்கு எப்படி தோன்றியது? நீங்க தான் யாரையுமே துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேளே அப்படின்ட்டு கேட்டாராம் பரதன். பிருத்திவ்யாம் ஏச புருஷா ராஜன் பௌருஷ வாகதாக சர்வேஷாம் பவிதா தத்ர சம்சய சர்வகோபஜஹ. உடனே சொல்றார் பரதன் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, உலகத்துல ஆண்மை பலம் படைத்த ஆண்கள் அனைவருக்குமே இந்த ராஜசூய யாகம் நாம் செய்தோமே ஆனால் அவர்களுக்கு கோபமானது ஏற்பட்டு அந்த யாகத்தின் காரணமாக அழிவானது ஏற்படுகிறது. எல்லாரையும் கொலை பண்றது, சின்ன சின்ன ஸ்திரீகள் இருந்தாக்க குழந்தைகள் பார்க்கறது கிடையாது, பெரியவாள்னு பார்க்கறது கிடையாது, அவளை மானபங்கப்படுத்தி கொலை பண்ணி போடுறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய செயல்களானது அரக்க புத்தியானது வந்துவிடும். பரதன் சொல்றார் ஸ்ரீ ராமபிரான்ட்ட. பரதஸ்ய து தத்வாக்கியம் ஸ்ருத்வாம் விரதமயம் ததா பிரகர்ஷம் அதுலம் லேபே ராமசத்ய பராக்கிரமः. சத்வம் புருஷ சார்தூலா குணைரதுல விக்ரமா பிருத்திவீம் நாகலே கந்தும் வசேகி தவ வர்த்ததே. உடனே சொல்றார் பரதனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, ஆண்கள்லேயே புலியாக இருக்கக்கூடியவரே, எல்லா விதமான நற்குணங்களும் பொருந்திய மகா பராக்கிரமசாலியே, தாங்களுடைய ஆதிக்கத்தில் உள்ள இந்த 14 லோகம் உலகத்தை தாங்களே கொன்றுவிடக் கூடாது, இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அப்படின்னு பரதனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட கோரிக்கை வைத்தாராம். பரதனுடைய
இந்த அற்புதமான சொற்களை எல்லாம் கேட்ட உடனேயே கொஞ்சம் கூட சத்தியத்திலேயே இருக்கக்கூடியவர், பொய் பேசாமல் இருக்கக்கூடியவர், மகா பராக்கிரமமுடைய ஸ்ரீ ராமபிரான் அளவில்லாத மனமகிழ்ச்சி அடைந்தாராம். ஆஹா, பரதன் இவ்வளவு தூரம் வந்து தெரிஞ்சு வச்சுன்னு சொல்றானே நம்மளுக்கு அப்படின்னு. உவாச சுபம் வாக்கியம் கைகேயா நந்தவர்தனம் பிரீதோஸ்மி பரிதுஷ்டோஸ்மி தவாத்ய வசனே அனகா இதம் வசனம் க்ளீபம் त्वया धर्म समागतम व्याकृतम पुरुषो व्याघ्र पृथिव्या परिபாலனம். உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், கைகேயினுடைய புதல்வனாகப்பட்ட பரதனை பார்த்து, மாசற்றவனே, உன்னுடைய தெளிவான இந்த பேச்சினால் என்னுடைய மனமானது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது, நிகழ்ந்து இருக்கின்றேன், ரொம்பவும் மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்கேன். ஆண்கள்லேயே சிங்கம் போன்றவனே பரதா, கருணை நிரம்பியதும் தர்ம சாஸ்திரத்தினுடைய உட்பாற்பட்டதுமான நீ இப்ப பேசிய உன்னுடைய பேச்சானது இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடியது பரதா அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் பரதன் கிட்ட சொன்னாராம். ஏசிய தஸ்மாத் தவே பிராயாத் ராஜசூயாத் கிரதுத்தமாத் நிவர்த்தயாமி தர்மஜ்ஞா தவ சுவ்யா கிருத்தேன சா. உடனே ஸ்ரீ ராமபிரான் சொல்ற பரதனை பார்த்து, பரதா, நீ வந்து தர்மம் அறிந்தவன், அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்தவன், நீ உன்னுடைய அறிவு பூர்வமாக இருக்கக்கூடிய இந்த வாதத்தை கேட்ட பிறகு நான் இந்த ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையே விட்டுவிடுகின்றேன். அந்த எண்ணத்திலிருந்து நான் என்னுடைய மனதை திருப்பிக் கொள்கின்றேன் பரதா அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம். லோகபீனா கரம் கர்மா ந கர்த்தவ்யம் விசக்ஷணைஹி பாலானாம் து சுபம் வாக்கியம் கிராஹ்யம் லக்ஷ்மணபூர்வஜா தஸ்மாத் சுருணோமி தே வாக்கியம் சாதுயுக்தம் மகாமதே. இவ சொல்ற ஸ்ரீ ராமபிரான் மகா பேரறிவு படைத்தவனே, புத்திமான்கள்லாம் நல்ல புத்தி பிரமாணமா அனைத்தையும் கற்றறிந்த புத்திமான்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கா. உலகத்திற்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நிச்சயமா செய்யக்கூடாது. அதாவது என்ன சொல்றார், தர்ம நெறிப்படி வேத தர்ம சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டவன் உலகத்துல யாருக்கும் துன்பத்தை கொடுக்க கூடாது, அவளுக்கு நல்ல வழியே காட்டணும், தர்மத்தை என்னன்றதோ அவளுக்கு எடுத்து சொல்லணும். லக்ஷ்மணனுக்கு மூத்தவனே பரதா, நீ இப்ப சொன்ன பத்தியா நலம் தரும் அறிவுரைகள் எல்லாம் பாலர்களிடமிருந்தும், அதாவது சின்ன பையனாக இருந்தாலும், நீ என்னை விட சிறியவனாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நியாயமான உன்னுடைய இந்த சொற்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பரதா அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே 83 திவசகா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 83வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.